ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி செஃப் மம். நம்ம இப்போ பார்க்குறது அவல் கொழுக்கட்டை. இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நான் வந்து இப்போ சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த அவல் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். 2-3 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், நல்லா ஊறிடும். இப்போ ஒரு கடாயி நல்லா காஞ்சதும் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கிக்கலாம். 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. ஒரு 50% வதங்கினா போதும். நம்ம மறுபடியும் ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப வதங்கணும், கலர் மாறணுங்கிறது அவசியம் இல்லை. இது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா சீக்கிரம் வதங்கட்டும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும். இது கூடவே ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவினது போட்டுக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். 2 சேர்த்து போட்டுட்டு நம்ம லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நம்மளாம் கொஞ்சம் வதக்கி நம்ம அது கூட சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே போடுறத விட இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஊறின அவல் கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு கலந்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்ம பிணைஞ்சு விட்டுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும்போது நல்லா பிடிக்கிறதுக்கு வரும், உதிராமல் வரும். கூடவே நம்ம தாளித்து வச்சுருந்ததையும் அது கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போது கொஞ்சம் அழுத்தி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் காரம், உப்பு எல்லாமே எல்லா பக்கம் படுற மாதிரி இருக்கும். நல்லா அடியிலேருந்து கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த தட்டில் வேணாலும் வச்சுக்கலாம். இட்லி தட்டில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா அழுத்தி அழுத்தி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே பிடிச்சாச்சு. நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெந்தால் போதும். நம்மளுக்கு இதில் பெருசாக வேகிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. அதனால ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆவியில் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சா போதும், வேகட்டும். அவ்வளோதான். ரொம்பவே மணமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, நைட் டின்னருக்கெல்லாம் இதுவே போதும். ரொம்ப அளவாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.